ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே வருஷம் வந்து எல்லா பர்த்டேக்குமே நான் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நானும் போவேன். ஆனால் இந்த டைம் போகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, மூக்கு வேறு அடைச்சிச்சு, பேச முடியல. அதனால இந்த டைம் நான் போகல. வெயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலில் போய் முந்தானேத்தே வந்து வெயில நின்று துணி துவைச்சு தலைவலியெல்லாம் முடிச்சு கண் எரிச்சல் பிடிச்சி வியாதி வேறு ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு போகல. அவங்க அப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? ரெடியா? ஃபஸ்ட்டு வந்து எடுக்கலாம். இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பலூனு, கலர் பலூனு, அதை பிரித்து அதுக்குள்ளே தூள் வாரியாச்சு. நீதான் எல்லா பெருமைக்கு நீதான். இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதின பலூனு. அது வந்து பிளைனு. இதுல வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா இருக்கும். ரெண்டும் கலந்து வந்து ஒட்டினோம்னா நல்லா இருக்கும். அதனால அது வாங்கிக்கிறாங்க. அப்புறமா ஸ்ப்ரே வாங்கிக்கு. இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கவே மாட்டேன். நீ வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, இது ஏற்கனவே இருக்குது. கோல்டன் பேப்பரு, பேக்ரவுண்ட் ஒட்டுறக்கு, அப்புறம் ஹாப்பி பர்த்டேங்கிற ஸ்டிக்கரு. இதே எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. இதெல்லாமே சேர்ந்து 200-300 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா தலையில போடுறது கேப்பு. இதுவும் நான் அதிகமா வாங்கவே மாட்டேன் இந்த டைம். இது ஐயோ தலையில வச்சு பிஞ்சிட்டு. இந்த ஃப்ளவர் தான் எப்பவுமே நான் வாங்குவேன். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்க. அது போன டைம் வேஸ்டா போச்சு. பத்த வச்சோடனே உருகி எல்லாம் ஒழுகி கீழே போட்டிருக்கிற கிளாத் எல்லாம் உருகி ரொம்ப கொஞ்சம் வருத்தமா போச்சு. மெழுகுவத்தி வந்து பத்த வச்சு அணைக்க மாட்டோம். அதனால இதை மட்டும் பத்த வச்சு பக்கத்துல வச்சிருவோம். அது என்னாச்சுன்னா பழச கொடுத்துட்டாங்களாட்டுக்கு எல்லாம் ஒழுகி, மெழுகெல்லாம் ஒழுகி உருகி வேஸ்ட். இந்த டைம் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா கேக்கு கோபியில EBSல தான் வாங்குவேன் எப்பவுமே. EBS எனக்கு வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாம் பிடிக்காது. எப்பவுமே வந்து இந்த சாக்லேட் ஃபிளேவர் தான் பிடிக்கும். அதை எப்பவுமே வாங்குவோம். இந்த டைமும் அதான் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு சாக்லேட் ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகட்டுறமா இருக்குதுன்னா நான் பிடிக்கிறதுல. பொம்மை கட்டையா இருக்குதுங்க பாருங்க. பொம்மை கட்டை உட்காரு. காமெடியா இருக்குது. ஒரு பூவு. அப்புறமா ட்ரெஸ் பார்க்கலாமா? ஆராதனாவுக்கு பிறந்தநாள்னா சுகாஸுக்கும் எடுப்போம். சுகாஸுக்கு பிறந்தநாள்னா ஆராதனாவுக்கும் எடுப்போம். அது வந்து பனியன் கிளாத் மாதிரி தான் எடுப்போம், இல்லைன்னா கவுனே எடுப்போம். எப்படி ரேட்டை பொறுத்து, காசு இருக்கிறத பொறுத்து எடுப்போம். இந்த டைம் வந்து ஆராதனாவுக்கு இதுதான் போட்டு விட போறோம். நல்லா இருக்குதா? பூனைக்குட்டி ஆட்டியே இருக்குது. போட்டடிவு பூனைக்குட்டியாது, சின்ன பூனைக்குட்டி ஆட்டுக்குது. இது வந்து பாவாடை. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. அன்மேட்சிங்கா தான் இருக்கும். ஆனா இது இந்த மாதிரிதான் கிடைக்குது. அதனால அதை வச்சு. அடுத்தது சுகாசுக்கு. அதே கலர் சட்டை. இந்த டைம் சேம் ஸ்வீட்டா வந்துச்சு. சுகாஸ் கூட பொறாம ஒரே கலரா இருக்குதே அப்படின்னு பொறாமையில பொங்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கலர் அமையாது. நாங்க எடுக்கவும் மாட்டோம். பிளான் பண்ணியெல்லாம் எடுக்க மாட்டோம். அவங்களுக்கு எந்த கலர் நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்குவோம். ஆனா இந்த டைம் வந்து எதிர்பாராத விதமா அமைஞ்சிருக்கு. இது வந்து பிளான் பண்ணி எடுக்கல, எதிர்பாராத விதமா ஒரே கலர்ல அமைஞ்சிருச்சு. இந்த சட்டை சுகாஸுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சுகாஸுக்கு வந்து பிடிக்கலையாமா. எங்க அம்மா வந்து ரெட் வேணாம். நாங்க இது ரெட்டும் இல்லாம குங்கும கலரும் இல்லாம அது ஒரு கலர்ல இருக்குது. எனக்கு நல்லா இருந்துச்சு. சுகாஸுக்கு எப்படின்னு தெரியல. இந்த கலர் இல்ல சுகாஸ் கிட்ட. அதுக்கப்புறமா ஃபேன்
பெல்ட். ஏன் இதுலயே பெல்ட் கொடுத்துருக்குறாங்களே. பெல்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அதை கூட பார்க்காம வாங்கிட்டு வந்துருக்கு வருது. பெல்ட் தான் செப்பரேட்டா வாங்கலாம்னு நினைச்சோம், வாங்கிட்டு வரல. ஆனா இதுலயே கொடுத்துருக்குறாங்க. பல்ல பாரு, பல்லும் தெரியுது. அப்புறம் சுகாஸ்க்கு என்ன கிஃப்ட் சுகாஸ்? கடைசி வரைக்கும் யாரு பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. சுகாஸ் பர்த்டே உனக்கு தான். ஓட்டு போடுற அன்னைக்கு கரெக்டா வருது. எல்லாருமே வந்து மறக்காம விஷ் பண்ணிடுங்க. பொங்கல் வைக்கலாம்னு நினைச்சேன். சித்திரையில பாருங்க பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. ஒன்னா புத்தாண்டு அன்னைக்கு இல்லைன்னா பிறந்தநாள் அன்னைக்கு வைக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால வைக்கல. மற்ற நாள் வைக்கலாமா கமெண்ட்ல சொல்லுங்க. சித்திரை மாசத்துல எப்ப வேணா வைக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு நாள் வச்சுக்குவேன். மொத்தத்துல நாளைக்கு என்னென்ன பிளான் நடக்கும் இல்லை. இப்பவே உடம்பு முடியல, என்ன பண்ண போறோம் தெரியல. நல்லா இருந்தாவே சோம்பேறியா ட்ரிப் ஃபர்ஸ்ட் இப்படி பர்ச்சேஸ் போகாம இருந்திருக்கிறேன். எனக்கு மனசே கேட்காது. என்ன பண்றது, முடியலையே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. நாளைக்கு வந்து பர்த்டே vlog வந்து பார்க்கலாம். ஓகே, மல்லிகைப்பூ வந்து ரேட் கம்மியாயிடுச்சு, எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஓகே பாய். ஆராதனா வந்து இப்ப எங்க கிளம்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. நான் சொல்லி விட்டது காய்கறி சொல்லி விட்டா அது ஒன்று கூட வாங்கிட்டு வரல. மற்றதெல்லாம் கிளியராக வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ சந்தைக்கு போய் மீதியெல்லாம் வாங்கிட்டு வர போகிறாங்க. சுகாஸ்க்கு வந்து நாளைக்கு பிடிச்ச சமையல் செய்ய போகிறேன். சுகாஸ் முகம் ஏன் இப்படி இருக்குதுன்னா ஆராதனா தொல்லை தாங்க முடியலையாமா. ஆராதனா வந்து அடிச்சுட்டே இருக்குதாம்மா. ஏடே அக்டல் ஏடு. சுகாஸ் நீ கிளம்பலையா கடைக்கு? செப்பல் போடு ஆராதனா, செப்பல் போடுங்க. ஆராதனாக்கு எப்படி இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல் யாருமே சொல்லவே இல்லை. இதுல ஒரு வித்தியாசம் இல்லை, சைடுல மட்டும் இது வெட்டிக்கிற லைட்டா. செப்பல் போடு. ஏய் இங்க பாருங்க, செப்பலை போய் போடுங்க, செப்பலை போய் போடுங்க. ஐயோ கண்ணு போரு இல்லை பாரு இல்லையா என்ன குரும் பண்ணிட்டு இருக்கு. சந்தை கடைக்குள்ள செப்பல் போடாம போக கூடாதுங்கப்பா. போட்டுருவா, நான் போட்டுருவா. ஆனா பாட்டு பாடு. என்ன பாட்டு பண்ண? ஏதோ பாட்டு பண்ணிய என்னமா? அப்பா அப்பா ஆயா ஆயா தாத்தாவா? தாத்தா தாத்தா வாடியா? பாத்து என்ன வாங்கிட்டு வர்ற கடையில? மறக்காம எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க சுகாஸ் குட்டிக்கு. நீ தான் சொல்லிட்டு சாப்பிட்றமா. வாங்க பாய். திரும்பி பாய் சொல்ல மாதிரி அங்கே வருங்க. சுகாஸ் எப்பவுமே இங்கே ஓர வரைக்கும் பாய் சொல்கிறோம். பாய் சுகாஸ். நீங்கள் போகாததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு வேறு பர்த்டே உங்களுக்கு. இப்படி ஹேர் ஸ்டைல் வெட்டி இருக்கிறீங்க, யாரை கேட்டு வெட்டினீங்க? நான் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெட்ட சொன்னேன். போன டைம் வெட்டிட்டு வந்து வெட்டின மாதிரியே தெரில. இங்கே ஃபுல்லாக முடியாக விட்டாங்க. இந்த சைடில் மட்டும் எடுத்து விட்டுறாங்க அரை மண்டிக்கு. நல்லாவே இல்லை. அதனால் இந்த டைமு ஃபுல்லாக இப்படி வெட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சுகாஸுக்கு ஹேர் க்ரோத் நல்லா ஆகிறனால அப்படியே கார்டு அடர்ந்து அமேசான் கார்டு மாதிரி ஆயிரும். அதனால் நாங்கள் இப்படி வெட்டிட்டேன் சுகாஸ். ஓகே பாய் சொல்லு சுகாஸ். பாய். எல்லோரும் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க பர்த்டேக்கு. ஏன் சுகாஸ்? ஓகே பாய். சுகாஸுக்கு எப்போவுமே ஃபீலிங் என்னுடைய பர்த்டேக்கு யாருமே வரதில்லை அப்படின்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்தனால அவங்க வர முடியாது. மாமனார் மாமியாவும் ஏதோ நோம்பிக்கெல்லாம் லீவ் போட்டதுனால வேலைக்கு போகணுமாமா. எப்போவுமே ஏதாவது ஒரு சாக்காட்டு, ஏதாவது ஒரு காரணம், யாருமே வர்றதில்ல. அதனால் நாங்கள் ஜாலியாக இந்த டைம் கொண்டாட போகிறோம். ஏன் சுகாஸ்? சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம் இருக்குது. ஆனால் இவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு விஷ் பண்ணுறீங்க, அதே எங்களுக்கு போதும். ஓகே பாய் சொல்லிடு. அடுத்த டைம் குட்டி தம்பியோடு கொண்டாடலாம். பாய் சொல்லிடு. பாய்.